ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்க காருக்கு வேகத்தை கூட்டணும், பவரை அதிகரிக்கணும்னு நீங்க ஆக்சிலரேட்டர் அழுத்தும் போது இன்ஜின்ல ஒரு சின்ன உறுப்பு தான் மிகப்பெரிய வேலையை செய்து சரியான நேரத்துல டீசல் அனுப்புதுன்னு தெரியுமா? அந்த ஹீரோ தான் இந்த சின்ன ஃபியூயல் பம்ப் பிரஷர் வால்வு. ஒரு நவீன டீசல் இன்ஜின்ல இந்த பிரஷர் வால்வு இல்லனா உங்க கார் சரியான வேகத்துல ஓடாது. காமன் ரெயில் ஃபியூயல் பம்ப் பிரஷர் வால்வ்னா என்ன? இது எப்படி இன்ஜின் பவரை கண்ட்ரோல் செய்யுதுன்னு வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். நாம பார்க்கிற இந்த வால்வோட பெயர் காமன் ரெயில் ஃபியூயல் பம்ப் பிரஷர் வால்வ். இத சுருக்கமா பிரஷர் ரெகுலேட்டர் வால்வ்னும் சொல்லலாம். இது எங்க இருக்கும்? டீசலுக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கும் ஹை பிரஷர் பம்ப்ல தான் இது பொருத்தப்பட்டிருக்கும். சிஆர்டிஐ, அதாவது காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்துல எரிபொருளை மிக அதிக அழுத்தத்துல பராமரிக்கிறது தான் இதோட அடிப்படை வேலை. ஒரு டீசல் இன்ஜின்ல பவர், மைலேஜ், புகை கட்டுப்பாடு எல்லாமே இந்த அழுத்தம், அதாவது பிரஷர் சரியா இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த வால்வு ஒரு காவலாளி மாதிரி வேலை செய்யுது. தேவைப்படும் போது, இன்ஜினுக்கு அதிக பவர் தேவைப்படும் போது இசியு, இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் இந்த வால்வுக்கு ஒரு சிக்னலை கொடுக்கும். அழுத்தத்தை அதிகரித்தல், வால்வு திறக்கப்பட்டு பம்புல இருந்து டீசல் அதிக அழுத்தத்துல காமன் ரெயிலுக்கு அனுப்பப்படும். தேவையில்லாத போது, வேகத்தை குறைக்கும் போது அல்லது குறைவான பவர்ல போகும்போது இசியு சிக்னலை கொடுக்கும். வால்வு மூடி அதிகப்படியான அழுத்தத்தில் உள்ள டீசலை திரும்பவும் டேங்குக்கே அனுப்பும். இங்கு முக்கியமே துல்லியம்தான். இந்த வால்வு இன்ஜின் எவ்வளவு வேகத்துல ஓடுது, டிரைவர் எவ்வளவு ஆக்சிலரேட்டர் அழுத்துறாருது பார்த்து வினாடிக்கு வினாடி எரிபொருள் அழுத்தத்தை மின்சார சிக்னல் மூலமா கட்டுப்படுத்துது. இது சரியான அழுத்தத்தை நீடிக்கிறதுனால இன்ஜெக்டர்கள் துல்லியமான நேரத்துல டீசலை தெளிக்க முடியும். இந்த துல்லியம்தான் உங்களுக்கு சீரான வேகத்தையும் சிறந்த மைலேஜையும் கொடுக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த சின்ன ஃபியூயல் பம்ப் பிரஷர் வால்வு தான் உங்க சிஆர்டிஏ இன்ஜினின் பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது இல்லைன்னா எரிபொருள் அழுத்தம் தாறுமாறாகி இன்ஜின் தடுமாறும், பவர் குறைஞ்சு புகை அதிகமாகும். சக்தி குறைவு, லேக் ஆஃப் பவர், கார்ல பவர் குறைஞ்சு இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் ஆகுது, ஹாட் ஸ்டார்டிங், இன்ஜின் ஸ்டார்ட் ஆக ரொம்ப சிரமப்படும். இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருந்தா உடனே மெக்கானிக்கை பார்த்து இந்த வால்வை கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த சின்ன பகுதி தான் உங்க காரோட இதயத்தை பாதுகாக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கார் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல கார் ரகசியங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.